Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சோலார் எபிசோட்ல இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து சோலாரை பத்தின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க போய் பார்க்கல அப்படின்னா அந்த 5 வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னோட பேக்ல தெரியுதுல சோலார் இன்ஸ்டாலேஷன். நான் வந்து 750 வாட்ஸ்க்கு போட்டிருக்கேன். இது ஆஃப் கிரிட் ஹைபிரிட் சிஸ்டம். ஸோ ஆஃப் கிரிட் ஹைபிரிட் ரெட்ரோ மாடல். ஸோ ரெட்ரோ மாடலில் நம்ம ஆல்ரெடி ஒரு இன்வெர்ட்டர் அண்ட் ஒரு பேட்டரி வச்சுருந்தோன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ கண்டினியூஷனாக நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்ணும்போது எது இன்ஸ்டால் பண்ணலாம், நம்ம ஆஃப் கிரிட் போடலாமா ஆன் கிரிட் போடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஆஃப் கிரிட்னா என்ன, ஆன் கிரிட்னா என்ன, ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம வீடியோவை பார்த்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், உங்ககிட்ட நீங்கள் வந்து பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டிருந்தேன். அவரும் வந்து ஒரு வீடியோ கமர்ஷியல், அதாவது கமர்ஷியலில் நீங்கள் ஒரு ஷாப்பிங் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து கமர்ஷியல் கரண்ட் யூஸ் பண்ண வேண்டியது, அதுக்கு பதிலாக வந்து சோலார் யூஸ் பண்ணுறாரு, வித் 1 பேட்டரி சிஸ்டமோட யூஸ் பண்ணுறாரு. ஒரு குறைச்ச வாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை நான் போடுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன் கிரிட்னா என்ன, ஆஃப் கிரிட்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு. ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு 2 விதமான சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப் கிரிடு, இன்னொன்று வந்து ஆன் கிரிடு. ஆஃப் கிரிட்னா என்ன, ஆன் கிரிட்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆஃப் கிரிட்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்கள் கூடவே பேட்டரியை வந்து பேக்கப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இபி இல்லை அப்படின்னும் போது கூட உங்களுக்கு பேட்டரியிலேருந்து கரண்ட் வரும். ப்ளஸ் சோலார்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கரண்ட்டும் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு அந்த பேட்டரியிலேருந்து இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆஃப் கிரிட் சிஸ்டமில் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேட்டரியோட லைஃப் ஒரு 5 இயர்ஸ்னால் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட லோடை பொறுத்து. நீங்கள் ஹையர் லோடு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த பேட்டரியோட காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் வரும். இப்போ ஆன் கிரிட் பார்த்தீங்கன்னா பேட்டரியே வராது. நீங்கள் டைரெக்டாக எவ்வளோ கரண்ட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கரண்ட்டு டைரெக்டாக உங்களோட வீட்டுக்கு வந்துடும். இது எப்படி நீங்கள் பேட்டரி இல்லாமல் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் கிரிட் சிஸ்டமில் உங்களோட கிரிட் இருக்குல்ல, உங்களோட இபி கரண்ட் இருக்குல்ல, அந்த இபியே உங்களுக்கு பேக்கப் சோர்ஸாக, அதாவது இபியை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு இந்த கரண்ட் வந்து அதோட மிக்ஸாக யூஸ் ஆகும். என்னப்பா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ஆன் கிரிடுன்ற அதுக்கப்புறம் இபின்ற அப்படின்னா கரெக்டு. இங்கே ஆன் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா இபி இல்லைன்னா உங்களோட ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் அதோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இபி லைனை ரெஃபரன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த இபி கரண்ட்டோட மிக்ஸ் பண்ணி இது யூஸ் பண்ணுவீங்க. இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 3 கிலோவாட் பேனல் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து கரண்ட்டு இதுலேருந்து எடுத்து வந்துகிட்டே இருக்கும், இபியோட மிக்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆன் கிரிட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அந்த இபி கட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இதுலேருந்து வர ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் யூஸே இருக்காது. உங்களுக்கு நீங்கள் என்ன தான் உங்களுக்கு வந்து சோலார் இருந்தாலும் உங்களால் இந்த சோலார் கரண்ட்டை உங்களால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு மட்டும்தான் ஆஃப் கிரிடு. ஆஃப் கிரிட்னா உங்களுக்கு கரண்ட் இல்லைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் கிரிட்னா கரண்ட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. இதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதை 24 ஹவர்ஸ் நீங்கள் ஆன் கிரிட் யூஸ் பண்ண முடியும். ஆஃப் கிரிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் உங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நைட்லாம் உங்களால் பேட்டரி நிறைய பேட்டரி போட்டிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் கம்மி பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நைட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுவே ஆன் கிரிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா அதுதான் நெட் மீட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன் கிரிட்டில் நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து 1 கிலோவாட் தான் யூஸ் பண்ணுறீங்க, மிச்சம் 2 கிலோவாட், இப்போ 3 கிலோவாட் பேனல் போடுறீங்க. உங்கள் வீட்டில் வந்து ஆன் கிரிட் 3 கிலோவாட் பேனல் போடுறீங்க. 1 கிலோவாட் தான் நீங்கள் லோட் யூஸ் பண்ணுறீங்க, மிச்சம் 2 கிலோவாட் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னும் போது அந்த 2 கிலோவாட் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும், இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அது ஒரு மீட்டரில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அந்த ரீடிங் வரும். ஸோ நீங்கள் நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அதை வந்து நீங்கள் இபிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள்
ஃபைனலாக உங்கள் பில் வரும்போது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வரும். ஸோ அதை வச்சு உங்கள் பில்லு வந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நிறைய கரண்ட் நீங்கள் நிறைய ஏசி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது ஆன்கிரிட் சிஸ்டம் போகிறது நல்லது. ஸோ இது வந்து உங்களோட டிபெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி எது ஆன்கிரிட் வாங்கலாமா ஆஃப் கிரிட் வாங்கலாமா அப்படின்றது உங்களோட டிபெண்டன்சி பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் சொன்னல, அது வந்து நெட் மீட்டரிங் பற்றி ஒரு தனி கான்செப்டே இருக்குது. அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி இம்போர்ட் பண்ணுறாங்க, அது எப்படி பில்லு வந்து அது எப்படி டேலி பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆன்கிரிட்னா என்ன, ஆஃப் கிரிட்னா என்னென்னு. ஸோ ஆன்கிரிட்னா உங்களுக்கு வந்து பேட்டரி யூஸ் பண்ண தேவையில்லை, இபியை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஆன்கிரிட் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஹை வோல்டேஜை நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏசி, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் வர கரண்ட்டு இபியோட கலந்த மாதிரி வரும். ஆஃப் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆஃப் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டரியை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட பேட்டரியிலேருந்து நார்மல் ஹோம் இன்வெர்ட்டர் பேட்டரி கான்செப்டில் இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து கரண்ட்டை வந்து இபி கரண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுருக்காது. ஸோ இபி வந்து டோட்டலி அதுதான் ஆஃப் கிரிட். இபி நீங்கள் இபியை பற்றி கவலையப்பட தேவையில்லை. இபி வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி உங்களுக்கு சூரிய ஒளியிலேருந்து டைரெக்டாக கரண்ட்டை பேட்டரியை சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். பேட்டரியிலேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஆஃப் கிரிட்டில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும், ஆன் கிரிட்டில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கிடையாது. ஆன் கிரிட் வந்து விலை ஜாஸ்தி, ஆஃப் கிரிட் வந்து விலை கம்மி. ஆஃப் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட விலை ஜாஸ்தி, அதனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஆன் கிரிட்டில் வந்து பேட்டரி இல்லை, அதனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. யாசர் அப்படின்ற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அரக்கோணத்துலேருந்து அவரோட ஆஃப் கிரிட் சிஸ்டமை நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த வீடியோவை நான் உங்களுக்காக காட்டுறேன், பாருங்கள். வணக்கம், என்னோடய பேர் யாசிர், அரக்கோணம்லேருந்து. நான் ஒரு ஷெட் ஒன்று கட்டணும் காருக்காக. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கேட்டிருந்தோம், வீடு கரண்ட்டு மாதிரி. ஸோ அதுலேயே தங்குற மாதிரிலாம் கூட நாங்கள் தங்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இபிலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க கமர்ஷியல் கரண்ட்டு தான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து சோலார் இந்த இதில் வந்து கொஞ்சம் க்ரேஸ் இருக்குது எனக்கு. ஸோ என்ன பண்ணேன், கரண்ட் இல்லாமலே நம்ம வந்து சோலார் பேனல் வச்சு நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு நானே ஒரு ஐடியா வச்சு இந்த இதெல்லாம் நாங்களே வாங்கி கொடுத்து வெல்டெல்லாம் அடித்து நானே இந்த ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சு ஒரு சின்ன எலக்ட்ரிஷியன் வச்சு ஏன்னா லைன் கொடுக்கறதுக்கு மட்டும். அது கூட தெரியும், பட் இவ்வளோ தூரம் மேலே ஏறி பண்ணணும் இல்லையா, அதனால். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க, நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். கரண்ட்டு கிடையாது இங்கே, வெறும் சோலார் பேனல்லேருந்து ஃபேன் லைட் எல்லாமே ஓடும். உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஷெட்டு. ஃபேன் லைட்டு கரண்ட்டே தேவையில்லை, நான் கரண்ட்டே கொடுக்கல. இப்போது டைரெக்டாக சோலார்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர் வந்து உள்ளே வந்துடுது. இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, சோலார் பற்றி அந்த அவேர்னஸ் இருக்காது. லைன் இதில் போயிட்டு இதுலேருந்து வருது இந்த கனெக்ஷன். இதில் வந்துட்டு நேராக யூபிஎஸ்க்கு வருது டைரெக்டாகவே. நான் யூடிஎல் கேமா வந்து போட்டேன். யூடிஎல் கேமா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேனல் 12 வோல்ட் பேனல் போட்டாலும் 24 வோல்ட் பேனல் போட்டாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். அது இல்லாமல் எம்பிபிடி எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அது கண்ட்ரோல்லாம் அதுவே பார்த்துக்கும். ஸோ பேட்ரி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பேட்டரியும் போட்டுக்கலாம். இல்லை வேணான்னா நீங்கள் எக்ஸைட் பேட்டரி, இந்த C10 C20 பேட்டரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். 150H போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஈவினிங் டைமும் அவ்வளோ ஜென்ரேஷன் ஆகலை. பட் நீங்கள் செக் பண்ணால் லோட்லேருந்து வாட்டேஜ்லேருந்து எல்லாமே செக் பண்ணலாம். இதில் இங்கே எனக்கு அவ்வளோ யூசேஜ் இருக்காது. வேறு எதுவுமே கரண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ அவரோட ஆஃப் கிரிட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா
இது வந்து ஒரு சின்ன செட்டப்பு, ஒரு பேனல், ஒரு 330 வாட்ஸ் பேனலை வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் வந்து ஒரு கேரேஜ் மாதிரி அந்த மாதிரி செட்டப்பில் ஒரு 3 ஃபேனு 2 லைட்டு அது யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன செட்டப் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப கம்மி செலவில் யூஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த கேரேஜ் செட்டப்புக்கு நான் ஈவிக்கு போனேன்னா எனக்கு வந்து கமர்ஷியல் கரண்ட்டு கொடுக்கணும், டொமஸ்டிக் வந்து அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றதுனால எனக்கு கமர்ஷியல் கரண்ட்டு ஜாஸ்தி ஆகும் அப்படின்றதுனால அவர் வந்து இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டமுக்கு போயிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஓன் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஐடியா கொடுத்துருக்கும். ஏன்னா கமர்ஷியல் கரண்ட் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கரண்ட்டோட விலை ஜாஸ்தி. கிட்டத்தட்ட உங்களுக்கு மினிமமே ₹6 ரேட்டிங், ₹6 பெர் யூனிட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கமர்ஷியல் கரண்ட்டு ஜாஸ்தி அப்படின்னா உங்களுக்கு சோலார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஆஃப் கிரிட் சோலார் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஆஃப் கிரிட் வந்து கமர்ஷியலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குறைச்ச செலவுலேயே நீங்கள் ஒரு C10 பேட்ரி 150 Ah இருந்தாலே போகிறோம். ஒரு C10 பேட்ரி அவர் யூஸ் பண்ணார்ல காமா UTL அந்த இன்வெர்ட்டரும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நிறைய இன்வெர்ட்டரும் இருக்குது. நம்ம இன்வெர்ட்டரில் எது பெஸ்ட்டு அப்படின்றது ஒவ்வொரு UTL காமா ப்ளஸ் இன்வெர்ட்டர் இருக்குல்ல, அது வந்து ஆஃப் கிரிட்டில் ஒரு நல்ல இன்வெர்ட்டர் தான். உங்களுக்கு 12 வோல்ட் பேனலும் சப்போர்ட் பண்ணும், 24 வோல்ட் பேனலும் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த இன்வெர்ட்டர் நல்ல இன்வெர்ட்டர் தான். ப்ளஸ் அவர் வந்து எக்ஸைட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸைட் பேனல் அது வந்து பேனலில் எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி வாரி லூம் இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. எக்ஸைட் எஃபிஷியன்சி பாருங்கள், எஃபிஷியன்சி அண்ட் செல் ரேஷியோ பாருங்கள். அதை பொறுத்து நீங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தனி வீடியோ போடணும். ஏன்னா எந்தெந்த பேனல் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய டாபிக் அது. ஸோ இவர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எக்ஸைடு 330 வாட்ஸு பேனல் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு பேனல் காஸ்ட்டு ஒரு 11,000 ருபீஸு. அப்புறம் இன்வெர்ட்டர் காஸ்ட்டு ஒரு 6,000 to 7,000 வரும். அதுக்கப்புறம் நமக்கு பேட்டரியோட காஸ்ட்டு அவர் ஒக்காயா பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காரு. சோலார் பேட்ரி யூஸ் பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் சோலார் பேட்ரி ஒரு நல்ல எக்ஸைட் பேட்டரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காமிச்சிருப்பேன்ல எக்ஸைட் C10 பேட்ரி, அது உங்களுக்கு ஒரு 15,000 to 16,000 வரும். ஸோ அது நீங்கள் பழைய பேட்ரி கொடுத்தீங்கன்னா ஒரு 15,000 வந்துடும். ஒரு 30,000 to 40,000 நீங்கள் இந்த செட்டப்பை பண்ணிடலாம். ஒரு 3 லைட்டு 2 ஃபேனு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 300 வாட்ஸ்ன்றதுனால ஒரு 200 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பவர் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஷாப் ஓனர்ஸ் எல்லாருமே இதை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஷாப்பில் டெய்லி வந்து ஒரு ஷாப்பில் நீங்கள் டெய்லி ஃபேன் போட வேண்டியது இருக்கும், டெய்லி லைட் வந்து ரன்னிங்லேயே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சோலார் செட்டப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட கரண்ட்டை நிறையவே சேமிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.